ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாராம்சத்தை எளிமையாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தங்களெல்லாம் எளிமையா அனுபவிக்கும் பொழுது மற்றொரு விஷயம் தோணித்து. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தத்தை எளிமையாக அனுபவிக்கிறதோட கூட மற்ற சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தையும் ரொம்ப சிம்பிளிஃபைடா தெரிஞ்சுட்டோம்னா ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தத்தை இன்னும் நல்லாவே அனுபவிக்க முடியும் அப்படின்னு தோணித்து. அதே போல சாஸ்திரத்துல இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு கால் தெரிய வந்ததுன்னா இப்போ நமக்கும் சாஸ்திரத்தை கொஞ்சம் டீப்பா கத்துக்கலாமே அப்படின்ற இன்ட்ரெஸ்டும் வரும். எப்படி ஸ்ரீபாஷ்ய சாரத்தை தெரிஞ்சுண்டு ஸ்ரீபாஷ்யத்தை இன்னும் டீப்பா கத்துக்கலாமே அப்படின்னு பல பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வரலாம். அதே போல சாஸ்திரத்துல இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதை முதல்ல அது மேலும் டீப்பா தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டும் பல பேருக்கு வரலாம் அப்படின்ற எண்ணத்தால சாஸ்திரம் சிம்பிளிஃபைடு அப்படின்னு ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஆக இதுக்கு முதல் பிரயோஜனம் என்ன அப்படின்னா ஸ்ரீபாஷ்யத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்றதுதான். ஏன்னா நாளைக்கே ஒரு காலம் யாருக்காவது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தத்தை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட கண்டிப்பா அங்க சாஸ்திரம் தெரிஞ்சாதான் ஸ்ரீபாஷ்யத்துக்குள்ள நல்லபடியா இறங்க முடியும். அதனால அதான் இதனுடைய முதல் பிரயோஜனம். கூடவே சேர்ந்து இந்த சாஸ்திரத்தை கத்துக்கிறதுனால மாடர்ன் சயின்ஸ்லயும் உபயோகம் இருக்கு அப்படின்றதும் தெரிய வரும். ஏன்னா இந்த சாஸ்திரத்தை என்ன பண்ற அப்படின்னா ஒரு பெரிய செக்ஷன் எதுக்காக இருக்குன்னா ஹவு ஹியூமன் தாட் ப்ராசஸ் ஒர்க்ஸ், இன்ஃபரன்ஸ் அப்படின்னு உங்களுடைய ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு, அது எப்படி வேலை செய்யறது, அர்த்தாபத்தி அப்படின்னு இன்னொன்னு சொல்லுவார்கள், அது எப்படி வேலை செய்யறது அப்படின்னு இதுக்கு ஒரு பெரிய செக்ஷன் டிவோட் பண்ணியிருக்கா. இதை பத்தியே தான் யோசிச்சு இந்த தாட் ப்ராசஸ் எப்படி வேலை பண்றது அப்படின்னு நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எழுதி வச்சு அதுல நிறைய வாதங்கள் எல்லாம் நடந்து அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இப்படி சோதிக்கப்பட்டு நல்லா ரிஃபைன் ஆகி இப்படி நடந்திருக்கு சாஸ்திர கிரந்தங்கள்ல. இது எப்படி மாடர்ன் சயின்ஸ்ல வேலை செய்யும் அப்படின்னா ஒண்ணு நம்மளை அனலைஸ் பண்ண வைக்கும், அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் கொடுக்கும். அதனாலேயே நம்மள ஒரு சயின்ஸ்ன்றது அதான அனாலிசிஸ் பண்றது, அதனால அது அந்த விதத்துல உதவும். மேற்கொண்டு ஸ்பெசிஃபிக்கா இப்போ எல்லாமே ஏஐ ட்ரிவனா ஆக போறது, உலகமே ஏஐ தான் மாறப்போறது, மொத்தமே மாறப்போறது, அது கண் கூட எல்லாருமே சொல்லிட்டு இருக்காருங்க. இந்த கட்டத்துல என்ன பண்றான் அப்படின்னா இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கான். ஸோ அது ஹியூமன் ரீசனிங்க மிமிக் பண்றது. ஆனா அது பண்ற விதம் எப்படின்னா டேட்டா செட்ஸ் நிறைய கொடுத்து இது கொஞ்சம் மெஷின் லேர்னிங் தெரிஞ்சவர்களுக்கு தான் நான் சொல்றது என்ன அப்படின்றது ரிலேட் பண்ண முடியும். அவன் என்ன பண்றான்னா ஹியூமன் பிரெயினை மிமிக் பண்ணணும்னு பாக்குறான், ஹியூமன் தாட் ப்ராசஸை. ஆனா வேற விதத்துல பண்றான் அப்படின்றது மட்டும் வச்சுப்போமே. அப்படி அல்லாமல் இந்த ஏஐன்றது மேற்கொண்டு டெவலப் ஆகலாம் போறது. இன்னைக்கு நம்ம ஒரு ஏஐ மாடல் இடத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், அது பதில் சொல்றது அப்படின்றதோட இல்லாமல் நாளைக்கு தன்னுடைய சரௌண்டிங்ஸை பார்த்து அதுவே டிசிஷன் எடுக்கிறதுக்கு அளவுக்கு கண்டிப்பா ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது கொண்டு வந்துட்டு இருக்கோம், அதான் கொண்டு வர பாக்குறான். ஸோ அங்கெல்லாம் நம்ம சரௌண்டிங்ஸை பார்த்துட்டு நம்ம எப்படி டெசிஷன் எடுப்போமோ அந்த மாதிரி இப்போ கம்ப்யூட்டரையும் ஒரு ரோபோவையும் அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு தான் அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா அப்போ அந்த மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ்க்கு டிசைன் பண்றதுக்கு இன்னும் வசதியா இருக்கும் இல்லையா. ஹியூமன் தாட் ப்ராசஸ் எப்படி வேலை செய்யறது அப்படின்றத பத்தி தான் உங்க சாஸ்திரக்காரன்லாம் பல வருஷ கணக்காக, பல ஆயிரம் வருஷ கணக்காக இவர்கள் அதை பத்தி யோசிச்சிருக்காங்க. அதனால அது அந்த விதத்துல கண்டிப்பா அது உதவி செய்யும். மத்தொன்னு இந்த ஏஐ எக்ஸ்பேண்ட் ஆக ஒரு புது ஃபீல்டு ஒன்று ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது தான் அடுத்த ஒரு ஃபீல்டு. அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது என்ன பண்றதுன்னா நம்ம அந்த ரோபோவை கேட்கணும். இப்போ சாட் ஜிபிடி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம அதுதான் நமக்கு பதில் தான் சொல்ல போறது. ஆனா கரெக்டா கேட்கணும், கரெக்டா கேட்டாதான் அது ஒழுங்கா நமக்கு பதில் சொல்லும். அந்த ஒழுங்கா கேட்கற விதம் இருக்கு இல்லையா, அதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது மேற்கொண்டு வரப்போறது. அதனால அதுகிட்ட பேசும் பொழுது நமக்கு அதுக்கு ஒழுங்கான கான்டெக்ட் எல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் சாஸ்திரக்காரன் மற்றொரு விதத்துல ஒரு ஸ்ட்ரீம்ல இது எல்லாத்தையும் நல்லா விசாரம் பண்ணியிருக்காரு. ஒண்ணு அந்த ஹவு ஹியூமன் தாட் ப்ராசஸ் ஒர்க்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதனால விசாரம் பண்ணியிருக்கார்கள்.
கூடவே சேர்த்து அதனுடைய ஒரு கிளையான ஹவு ஹியூமன் ஸ்பீச் ஒர்க்ஸ், இந்த கான்வர்சேஷன் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்றதையும் சாப்த போதகா அப்படின்னு சொல்லுவார்கள். சாப்த போத பிரக்ரியா அப்படின்னு வரும். இது ஒரு பெரிய செக்மெண்ட். ரொம்ப நல்ல விசாரங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இந்த மீமாம்சா அப்படின்ற ஒரு சாஸ்திரம் இருக்கு இல்லையா, அதுவே டெடிகேட்டட் ஃபார் திஸ் தான். எப்படி வந்து ஸ்பீச் ஒர்க்ஸ் அப்படின்றது, நம்ம அந்த ஸ்பீச்சை கேட்டு நம்ம எப்படி நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். ஆகையினால இதுவும் இந்த இடத்துல நம்ம சாஸ்திரத்தை படிச்சோம்னா இந்த மாடர்ன் சயின்ஸ்ல நல்ல உபயோகம் ஆகும். அது சரி, இதனால என்ன முக்கியமான பிரயோஜனம்? சாஸ்திரத்தை கொண்டு ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தத்தை கத்துக்கிறது. அதுதான் இந்த மாடர்ன் சயின்ஸுக்கு உபயோகம் படுறது அப்படின்றதுனால நமக்கு என்ன அப்படின்னா, நாளைக்கு ஒரு கால் இந்த மாடர்ன் சயின்ஸை உபயோகப்படுத்துறவர்கள் இந்த மீமாம்சா தர்க்கம் இதையும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இவர்கள் எடுத்துட்டார்கள் என்றால் இப்போ இந்த சாஸ்திரம்லாம் அப்படியே ப்ரிசர்வ் ஆகும். ப்ரிசர்வ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, இந்த சாஸ்திரங்கள் வந்து அந்த எம்எல் இன்ஜினியர் வந்து அவனுக்கு வேண்டியது என்ன, ஹவு ஹியூமன் ஸ்பீச் ஒர்க்ஸ் அப்படின்றத கண்டென்ட் மட்டும் எடுத்துட்டா கூடவே சேர்த்து இந்த சாஸ்திரத்துல என்ன இருக்கு, ஆத்மா பரமாத்மா அப்படின்றது தான் அங்க தொட்டு 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 அங்கங்க வரும். ஆத்மா பரமாத்மா அப்படின்றது. ஸோ இந்த ஆத்ம ஞானமும் கூடவே சேர்ந்து ப்ரிசர்வ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஆக இந்த மாதிரிலாம் அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால இந்த சாஸ்திரம் சிம்பிளிஃபைட் அப்படின்ற சீரீஸ் ஆரம்பிச்சு இது மூலமா முதல்ல நமக்கே இன்ட்ரெஸ்ட் வரணும், நல்ல சாஸ்திரத்தை கத்துக்கணும் அப்படின்னு. ஒரு கால் வெள்ளை யாருக்கால் இது போச்சுன்னா கூட அவர்களுக்கும் சாஸ்திரத்துல இன்ட்ரெஸ்ட் வந்து கடைசியில ஆத்மா அதுக்கப்புறம் பரமாத்மா வரையிலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது. இது கூடவே சேர்ந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் சாஸ்திரம் என்ன பார்த்தோமோ கூடவே சேர்ந்து மொத்தமும் பார்க்கணும், சாஸ்திரம் என்ன அல்ல அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து மாடர்ன் சயின்ஸ் படிச்சுட்டு சாஸ்திரத்துக்கு வருதுனால நம்மளால கான்ட்ராஸ்ட் பண்ண முடியும். மாடர்ன் சயின்ஸ் என்ன, சாஸ்திரம் என்ன அப்படின்னு அதுக்கும் இருக்கக்கூடிய வைஷமியம் டிஃபரன்ஸ் வந்து நம்ம அந்த கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். அதனால இப்ப என்ன ஆகும்னா, சாஸ்திரம் என்ன அல்ல அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் என்ன அல்ல அப்படின்னா, இந்த மாடர்ன் சயின்ஸ்ல எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் நிறைய ரிசல்ட்ஸ் கிடைச்சி அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது. இதுதான் மாடர்ன் சயின்ஸ். இந்த சாஸ்திரக்காரெல்லாம் என்ன பண்ணல அந்த காலத்துல அப்படின்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்ற பக்கமே போகல. அதனால சாஸ்திரம் எங்க அவ்வளவா உபயோகப்படாது அப்படின்னா, எங்க எக்ஸ்பெரிமெண்டேஷன் வேண்டி இருக்குமோ அங்க அவ்வளவா உபயோகப்படாது சாஸ்திரம். உதாரணத்துக்கு ஹவ் ஹியூமன் ஐஸ் ஒர்க் அப்படின்னா அதுல வந்து நம்ம சாஸ்திரத்துல சொல்லி வச்சிருப்பா. ஆனா அது இப்ப நம்ம மாடர்ன் சயின்ஸை படிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோம்னா நமக்கு வந்து ஏற்புடையதாக இருக்காது. ஆனா ஹவு ஹியூமன் ஸ்பீச் ஒர்க்ஸ் அப்படின்ற இடத்துல நம்ம எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு ஒன்றும் பெருசா அங்க இது கிடையாது. நம்ம அனலைசிஸ் மட்டும்தான். ஒருத்தவங்க பேசலாம், அடுத்தவங்க கேட்கலாம், ஏன் அப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுல நம்ம எக்ஸ்பெரிமெண்டா பண்ண முடியும், அனலைஸா பண்ண முடியும். அதே மாதிரி சரௌண்டிங்ஸை பார்த்து சட்டுன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறான், ஏன் இந்த டிசிஷன் எடுத்தா அப்படின்றத அனலைஸா பண்ண முடியும். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்ட் வந்து இந்த சாஸ்திரக்காரா பயங்கர இன்டெலிஜென்ட் பீப்புள் இல்லையா இவர்களும். ஸோ அவர்களும் பயங்கரமா அனாலிசிஸ் பண்ணி அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எங்க இவர்கள் வந்து ஒன்றும் பெருசா பண்ணல அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் பார்த்து, ஏன்னா இவ என்ன பண்ணிட்டா, இவெல்லாம் ஆத்ம ஜானம் பரமாத்ம ஜானம்னு உள்ளேயே இருக்கிறவர்கள், உள்ளுக்குள்ளதான் சுக்கம் அப்படின்னு உள்ளேயே தேடிட்டு இருக்கிறவர்கள், ரொம்ப வெளில போயிட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லாம் இவர்கள் பண்ண மாட்டார்கள். ஆனா ஹவு ஐஸ் ஒர்க் இல்லாட்டி எங்கேயோ ஒரு சவுண்ட் ஏற்படுறது இல்லையா, அது நம்ம காதுக்கு வந்து சேர்றது, இல்லாட்டி நம்ம காது தான் என்ன ப்ராசஸ் அங்க. ஸோ ஹவு சவுண்ட் ஒர்க்ஸ், ஹவு ஹியரிங் ஒர்க்ஸ் அப்படின்ற அம்சத்துலலாம் எக்ஸ்பெரிமெண்டேஷன் இல்லாதபடினால சாஸ்திரம் ஒன்று சொல்லும், அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அவ்வளவுதானே ஒழிய நம்ம ரொம்ப அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்கோம். ஆனா அந்த அம்சங்களையும் கூட ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள் இல்லை இவர்கள்லாம் அவர்களுடைய அந்த தாட் ப்ராசஸும் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல உபயோகப்படும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். ஆக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால சாஸ்திரம் சிம்பிளிஃபைட் அப்படின்ற சீரீஸ் கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிக்கிறேன். ரொம்ப சின்ன வீடியோஸ் தான், 5 to 10 நிமிஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய வீடியோஸ். அதில் வந்து சில விஷயங்கள் எப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னா, முதல்ல வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய உற்சாகத்தை தூண்டுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு அடுத்த வீடியோல பதில் சொல்லலாம். பதில் என்னன்னா, எல்லா சாஸ்திரக்காராலும் என்னன்னா அந்தந்த கிரந்தங்கள் என்ன சொல்லியிருக்காலும் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு தோன்றது. பார்ப்போம், இது எவ்வளவு பேருக்கு, நிறைய பேருக்கு பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். பயன்பட்டு முக்கியமான பிரயோஜனம் ஸ்ரீபாஷ்யத்தை நல்லபடியாக கற்றுண்டு பரமாத்ம ஞானத்தை வளர்த்துக்கணும் அப்படின்றதுதான் முக்கியமான பிரயோஜனம். ஆழ்வார் திருவடியிலே சரணம், எம்பெருமானார் திருவடியிலே சரணம், ஜீயர் திருவடியிலே சரணம்.